بسم الله الرحمن الرحيم. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அது அப்படிதான் சொல்ல வர்றாங்க. யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை முடிக்கும் போது அப்படி செய்வாங்க. இப்ப எல்லா அசத்துமார்களும் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹக்கி செய்தனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. கூட்டு துவா ஓதுறாங்களே, இந்த துவாக்கள் ஓதக்கூடிய முக்காவாசி பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அரபியில ஓதுறாங்க, நமக்கு தெரியாது, நம்ம தானே சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அதுல என்ன சொல்லுவாங்க முடிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாகன்னு கேட்பாங்க. இந்த பொருட்டால்ங்கிறதுக்கு முதல் அர்த்தம் சொல்லு. என்ன பொருட்டால்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? அவனுடைய பலவீனத்தை சொல்லி கேட்கணும். அப்ப அவர் கொடுப்பாரு. ஒரு மன்னர்கிட்ட, ஒரு தலைவர்கிட்ட, ஒரு நிர்வாகத்திட்ட, ஒரு பணக்காரன்ட்ட ஒரு ஏழை போய் உதவி கேட்கறான். என்னன்னு கேட்கணும்? அவனை புகழ்ந்து ஐசு வச்சு கேட்டாலும் கொடுப்பான். அல்லது நான் படுற கஷ்டத்தை சொல்லி இறக்கம் வர்ற மாதிரி பேசி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பாட்டுக்கு நான் செத்து போய் ரொம்ப இருக்குன்னு கேட்டாலும் கொடுப்பான். ஒரு மனிதன்கிட்ட கேட்கறதா இருந்தா கூட என்ன செய்யணும்? ஒண்ணு நம்முடைய பலவீனத்தை சொல்லி கேட்டாலும் கிடைக்கும், அல்லது யார்கிட்ட கேட்கிறோமோ அவனுடைய பலத்தை நம்ம சிலாகித்து சொன்னாலும் என்ன செய்யும்? நம்மளை புகழ்ந்து பேசுறாங்கன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம கிடைக்க முடியும். அது இல்லாம நீங்க போய் ஒரு ஆள்கிட்ட பிச்சை கேட்க போறீங்க, கடை வாசல் நின்றுட்டு உங்க மௌனுக்காக வேண்டி மௌனின் பொருட்டால் எனக்கு தாங்கன்னு கேட்ட தருவான். என்னடா மௌன் பொருட்டால் நீ ஏன்டா கேட்கிற? நீ எனக்கு என்னடா செஞ்ச? நீ ஏதாவது எனக்கு செஞ்சுட்டு கேட்கணும். ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உங்கள் மகனின் பொருட்டால் கேட்கிறேன்னு தாங்கண்டா, இதுக்கு என்னடா மீனிங்? என்ன இதுக்கு என்ன மீனிங்? என் மகன் பொருட்டால் நீ எது கேட்கிற? என் மகனுக்கு நான்ல கொடுப்பேன், என் மகன் உனக்கு யாரு? அவன் பேர சொல்லி கேட்க நீ யாரு? ஒரு ஆள்கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா நம்ம அவருக்கு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு கேட்கலாம். நம்ம என்ன செய்யறது? நம்ம அவருடைய முதலாளி சொல்ற எந்த வேலையும் பாக்குறது இல்ல. இந்த அவர் நல்ல வேலை பாக்குறாருல, அதுக்கான எனக்கு தாங்க. அது மாதிரி தானே இது இருக்குது. ரசூல்லா நல்ல அமல் செஞ்சாங்கன்னா ரசூல்லாவுக்கு கூலி கிடைக்கும். ரசூல்லா நல்லடியாரா இருக்கிறாங்க எனக்கு கூலி தாங்கண்டா, அது மோசடி இல்லையா? முதல்ல அவருக்காக உனக்கு எதுக்கு தரணும்? ரசூல்லாவுக்காக வேண்டி ரசூல்லாவுக்குள்ள எல்லாம் கொடுப்பான். யார் யார் அமல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான். அல்ல நீ ஏமாளியாப்ப யாரும் நல்லவங்க எல்லாம் காட்டி அவர் அழகா உங்களுக்கு வேலை செய்யறாருல, எனக்கு தாங்க 100 ரூபா இப்படின்னு உலகத்துல கேட்டா எவனா ஏமாறுவானா? அல்ல ஏமாளியாக பாக்குறாங்க. என்ன பண்றாங்க? ரசூல்லா பொருட்டால் தாண்ட அதுக்கு அர்த்தம் என்னவாகுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு நல்லவங்க எவ்வளவு அமல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு இபாதத்து பண்ணிருக்கிறாங்க, ஆமா பண்ணி தான் இருக்கிறாங்க, அதுக்கு உனக்கு தரணும். இதான கேள்வி. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அவுலியாவுக்கா எனக்கு தான், பெரியாருக்கா எனக்கு தான், அவர் நல்லவரா இருந்து எனக்கு தாண்டு கேட்டா இது உலகத்திலேயாவது எவனாச்சும் ஏத்துக்குவானா? உலகத்திலேயாவது எந்த ஒரு மனுஷன்டையாவது போய் நம்ம வேற ஒரு நல்லா செயல்படுறவனை காட்டி, ஒரு கடையில் ஒரு நிறுவனத்தில் 1000 பேர் வேலை செய்யறாங்க, ஒரே ஒருத்தன் ரொம்ப சூப்பரா முதலாளிக்கு நெருக்கமானவனா இருக்கிறான், அவன் நல்ல நல்ல வேலையெல்லாம் அவனுக்கு செஞ்சு கொடுக்கறான். நம்ம இங்க 999 பேர் நின்றுட்டு முதலாளி எவ்வளவு அழகா தால் வேலை செய்யறாரு, எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்க, இவர் அழகா வேலை செய்யறாரு, நீ என்னடா செஞ்ச? அதுல முதலாளி கேட்பான், அவன் அழகா செஞ்சு எப்படி தர்றது உனக்கு அப்படின்னு விரட்டி விடுவானா? தருவானா? இந்த வசீலாங்கிறது இவங்க எப்படித்தானே பாக்குறாங்க. இந்த வசீலாங்கிற கூட்டம் என்ன பண்ணுது? ரசூல்லா பொருட்டால் தாண்டு கேட்டா என்ன அர்த்தம்? ரசூல்லா நல்லவங்களா இருந்தாலும் எனக்கு தாங்கன்னு கேட்கறது அர்த்தம். அதுக்கு அவுலியா நல்லவளா இருந்தாரு, அவுலியா நல்லவரா இருந்தா உனக்கு எதுக்கு தரணும்? அவுலியா நல்லவரா இருந்தா அவுலியாக்கெல்லாம் கொடுப்பான். யார் யார் நல்லவங்களா இருந்தாங்களோ அது மாதிரி கொடுப்பான். இது எப்படி உலகத்துல ஏத்துக்கிறாத? நல்ல மார்க் ஒருத்தன் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான், அங்க வாத்தியார்ட்ட போய் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுனால எனக்கு 2 நாள் லீவு தாங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இருக்குன்னு தெரியுதா இல்லையா? இப்படி ஒருத்தர் சொன்னான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், எனக்கு லீவு தாங்கன்னு அவன் கேட்டா முதலாளி கொடுப்பான், முதல்வர் கொடுப்பாரு. இவன் ஃபெயிலா போன போய் என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்ல, ஆமா அதுக்கான எனக்கு லீவு தாங்க, அதுக்கான எனக்கு பரிசு தாங்க. அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு என்ன பரிசு தரணும்? இதுல எதையாவது லாஜிக்காச்சு இருக்குதா? நீங்க கேட்கறது அவர் பொருட்டால் இவர் பொருட்டான்னு கேட்டீங்கன்னா அப்ப அல்லாஹ் பத்தி என்ன நீ அர்த்தம் சொல்லு முதல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பொருட்டால் இவர் பொருட்டாருங்க, அதுக்கு மீனிங் சொல்லு முதல்ல. ஒரு அர்த்தமே இல்லை. அதுன்னு சொல்ல போனா இதுல கர்வமும் திமிரும் தான் இருக்கிறது. அந்த கேட்கக்கூடிய முதலாளிகளுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு வாசகம் தான். ஒரு நல்ல செயல்படுறவனை காட்டி நல்ல செயல்படாத ஒருத்தன் அவங்களும் எனக்கு தாங்கன்னு கேட்டா கோபம் தானே வரும். பிரார்த்தனை செய்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை எப்படி இருக்கிறது? அது பணிவு, அடக்கம், நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்வது, இதை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய துவாக்கள் அமைந்திருக்கணும். அல்லாஹ் நம்ம கற்றுத்தரணும். சில துவாக்கள் நீங்க எடுத்து பாருங்க. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறைக்கு செல்கிறார்கள். அங்க உணவுகள்லாம் இருக்கிறது பாக்குறாங்க. உடனே அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்னன்னு கேட்கல, யா அல்லாஹ் மரியமுடைய பொருட்டால் எனக்கு தான் கேட்கல,
அந்த சம்பவத்தை வச்சு அவர் உடனே சுதாரிச்சுக்கிட்டு அவர் என்ன கேட்கிறாரு, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, தூய்மையான ஒரு சந்ததி எனக்கு கொடுப்பாயாக, இன்னக்க சமீஉ துஆ, நீ துஆவை ஏற்றுக்கொள்றவனா இருக்கான்னு சொல்லி அப்படிதான் கேட்டாங்களே தவிர மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உணவு வருவதிலிருந்து அவர் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டாலும் மரியமுடைய பொருட்டால கேட்டாரு. இந்த மரியம் ரொம்ப உனக்கு விருப்பமான தெரியுது, அவங்களுக்காக எனக்கு தாண்டா கேட்டாரு, எனக்கு தாண்டு கேட்டாரு, நீ உன்னை விட்டு நான் யார்கிட்ட போய் கேட்பேன், அப்படிதான் நீ அவர் ஜக்கரியா நபி கேட்டார்கள். நம்ம வழங்கி 3வது அத்தியாயத்துல 38வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து துஆ செய்வதற்கு சில ஒழுங்குகளை சொல்லி தரும்போது எல்லா இடங்கள்லையும் பணிவு, அடக்கம், ஒடுக்கம் இதுகளைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6வது சூறாவில் 63வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ததுஊனஹு, சிரமங்கள் சிக்கல்கள் வரும்போது நீங்கள் அவனை அழைக்கிறீர்கள், தலர்ரும் வ குஃபியா, ரொம்ப பணிவாகவும் அச்சத்துடனும் அவனை அழைக்கிறீர்கள், லைன் அஞ்சானா மின் ஹாதிஹி லனகூனன மினஷ் ஷாக்கிரீன், இதிலிருந்து இறைவன் எங்களை காப்பாற்றி விட்டால், இந்த கடல்ல மாட்டிக்கிற போது, புயல்ல மாட்டிக்கொள்ளும் பொழுது, கப்பல்ல போகும் பொழுது நீங்கள் வந்து அல்லாஹ்வை எப்படி அழைக்கிறீங்க, பணிவா அழைக்கிறீங்க, பயத்தோடு நீங்க அழைக்கிறீங்க. எப்படி அழைக்கிறீங்க, இதிலிருந்து இறைவன் எங்களை காப்பாற்றி விட்டான் என்று சொன்னால் லனகூனன மினஷ் ஷாக்கிரீன், நாங்கள் நன்றி உள்ளவர்களா இருப்போம் அழைக்கிறீங்களப்பா, அதை ஏத்துக்கிட்டு நான் உங்களை காப்பாத்துறேன்னு வெளியே வந்து இணை கற்பிக்கிறீங்களேன்னு அல்லாஹ் வந்து அதை கேட்கிறான் 6:63. அப்ப அல்லாஹ்ட்ட எப்படி கேட்டா அவனுக்கு பிடிக்குது, அடக்கமா கேட்கணும், பணிவா கேட்கணும். அடக்கம் பணிவுண்டா என்ன அர்த்தம், அவனுடைய வல்லமையை புகழணும், நம்முடைய வீக்னஸை ஒத்துக்கிறணும், ரெண்டு தான் அது. அடக்கம் பணிவுனா எங்க வரேன், ஒன்னு படைச்சவனுடைய வல்லமையை புகழ்ந்து எவ்வளவு புகழ்ந்து வேண்டாலும் சொல்லு, அதுக்குள்ள மறைவா பணிவு அடங்கி இருக்கிறது. அல்லது உன்னுடைய பலவீனத்தை எவ்வளவு வேண்டாலும் சொல்லு, எல்லாம் நான் ஒரு அற்பத்தில் அற்பமானவன், எனக்கு ஒண்ணுமே முடியாது, என் காரியத்தோடு எனக்கு செஞ்சுக்கிற முடியாதல்லான்னு இப்படி சொல்லிப்பாரு. இதுவும் இறைவனுக்கு பிடிக்கும். ஒரு ஆள்கிட்ட கேட்கிறதா இருந்தா அவருடைய வல்லமையை புகழ்ற மாதிரி ஏதாவது நீ பாராட்டி சொல்லு, அல்லது உன்னுடைய பலவீனத்தை என்ன செய்ய அல்லாட்ட ஒப்புக்கொள். இந்த மாதிரி தான் கேட்கணுங்கிறது 6:63 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7:29 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனுக்கு வந்து இஹ்லாஸோட களப்பற்ற, இஹ்லாஸ்னா களப்பற்ற முறை, களப்பற்ற முறையில் அவன்கிட்ட துவா செய்யுங்கிறான். மிக்ஸ் ஆக்கிட கூடாது, அவர் பொருட்டால் இவர் பொருட்டால்னா களப்பற்றதா, கலப்படம் இல்லைன்னு அர்த்தம். சிங்கிள் அது மட்டும் இருந்தா கலப்படம் இல்லைன்னு அர்த்தம். பால் மட்டும் இருந்தா தான் அது கலப்படம் இல்லைன்னு அர்த்தம். தண்ணி விட்டு கலந்துட்டா கலப்படம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க யாரெல்லாம் எனக்கு தாண்டு கேட்டீங்கன்னா கலப்படம் இல்லை, யாரெல்லாம் அந்த அவருக்காக வேண்டி கொடு இவருக்காக வேண்டி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிட்டீங்க, அல்லாட்ட கேட்கறத கலப்படம் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான், ஒதுவூஹு, அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனுக்காக இபாதத்துகளை களப்பற்றதாக்கி, இஹ்லாஸ்னா களப்பற்றது, மிக்ஸ் பண்ணாம யாரையும் கலந்துடாம நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும் என்று 7வது அத்தியாயத்துல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 7:55 அல்லாஹ் சொல்லுகிறான், உதுவு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், தலர்ருஅன், பணிவாகவும், வ குஃபியத்தன், ரகசியமாகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, துஆ, பணிவு இருக்கணும், இரண்டாவது ரகசியம் இருக்கணும். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான். பணிவு இல்லாட்டி அல்ல விரும்ப மாட்டான். இது வரம்பு மீறுதல் என்ன அர்த்தம், சத்தம் போட்டு கத்துனாலும் அதுக்கு வரம்பு மீறல், பணிவு இல்லாமல் கேட்டான வரம்பு மீறல். அப்ப நீங்க வந்து உங்களுடைய அமலை சொல்லி கேட்காம அடுத்தவன் அமலை சொல்லி கேட்டீங்கன்னா அது பணிவா திமுறா? உங்க அமலை ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, அவர் செஞ்சதுனால எனக்கு தான் கேட்டீங்களா, திமுறா இது பணிவா? இதுல எங்க பணிவு இருக்கு, உன்னுடைய பணிவை நீ ஒத்துக்கிறவே இல்லையே, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, அவர் செஞ்சிருக்காருல அதான் அர்த்தம், நான் ஒண்ணும் செய்ய முடியாது, உங்க கடல நிறைவேற்ற முடியாது, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கல்ல, அவுலியா செஞ்சிருக்கிறார்ல, அதுக்கான எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா இதுல எங்க பணிவு எங்க இருக்கிறது? பிரார்த்தனைக்கு ரொம்ப தேவையான அவசியமான ஷரத்து நிபந்தனை என்னன்னு கேட்டா பணிவு, அடக்கம். அந்த அடக்கம் இல்லை என்று சொன்னா வரம்பு மீறல். வரம்பு மீறல் அல்ல விரும்ப மாட்டான், விரும்ப மாட்டான்னா கொடுக்க மாட்டான், விரும்பாடி தருவானா? விரும்ப மாட்டான் என்றால் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப எவனெல்லாம் போய்கிட்டு அவர் பொருட்டால் இவர் பொருட்டான்னு கேட்கிறானோ அவன் எல்லாம் வரம்பு மீறி கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, உன்னுடைய பணிவை சொல்லி கேளுன்னு சொல்லி இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 7:55. அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 56 அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒதுவூஹு, அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், ஹௌஃபன் வ தமஅன், அச்சத்துடனும் ஆசையோடும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதுக்கு என்ன இருக்கணுமா, 2 அம்சம் நம்மகிட்ட இருக்கணும். ஒன்னு வந்து பயம் இருக்கணும், அவனை பத்தி நம்ம யார்கிட்ட கேட்கிறோம், நம்மளும் ஃப்ரெண்டே கேட்கிறோம், பாப்பாட்டே கேட்கிறோம், அம்மாட்டே கேட்கிறோம், நம்மள மாதிரி ஒரு மனுஷன்டே கேட்கிறோம், சர்வசக்தனான சூப்பர் பவரா இருக்கக்கூடிய
ரப்புல் ஆலமீன் தான் கேட்கிறோம். அவன் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கேட்கும் போது ஒழுங்கு இல்லாம கேட்டா கூட பிடிச்சு போடுவான் நம்மள. அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கணுமா. கேட்கும் பொழுது என்ன இருக்கணும், பயந்து நடுங்கி கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். ரெண்டாவது, அதுக்கு பயம்ங்கிறதுனால ஒரேடியா பயந்து நடுங்கிடக்கூடாதுக்காக வேண்டி ஆசையும் வச்சுக்கணும், நடுவுல வைக்கணும். பயத்தோடையும் கேட்க வேண்டும். என்ன இருந்தாலும் நம்ம ரப்பு வந்து கண்டிப்பா அளவற்ற அருளாளன், அவன் ரொம்ப கடுமையா தண்டிக்கக்கூடியவனா இருந்தாலும் அவன் ரொம்ப இரக்கம் உள்ளவன், கண்டிப்பா நமக்கு தருவான். அடியார்கள் மேல அவன் கருணை உள்ளவன், தனக்குத்தானே ரஹமத்தை கடமையாக்கிட்டு இருக்கிறான் என்று அந்த ரெண்டுக்கும் நடுவுல கொண்டு வைக்க சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்கள் இறைவன்கிட்ட கேட்கிறதாக இருந்தால் ஹௌஃபன் வ தமஅன், அச்சத்துடனும் ஆதரவுடனும் கேளுங்கள். தராம போயிட்டாலும் போயிடுவான்னு பயப்படவும் செய்யணும், தரத்தான் செய்வான்னு என்ன செய்யணும், ஆசைப்படவும் செய்யணும். ரெண்டுக்கு நடுவில் வைத்து நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். இன்ன ரஹமத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வுடைய அருள் வந்து நல்லோர்களுக்கு அருகில் தான் இருக்கிறது, நல்லவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் வந்து கிட்டத்தில் இருக்கிறது, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 7:56 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது வன்னு அன்னஹும் முஹீத பிஹிம், அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது தஅவுல்லாஹ முஹ்லிஸின லஹுத்தீன், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் களப்பற்றதாக வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். லைன் அன்ஜானா மின் ஹாதிஹி லனகூனன மினஷ் ஷாக்கிரீன், எங்களை அல்லாஹ் காப்பாத்தினா நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். காப்பாத்தின கரை சேர்த்த உடனே நன்றி மறந்து விடுகிறார்கள். 10வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபதுல்லாஹ முஹ்லிஸின லஹுத்தீன், அல்லாஹ்விட்ட நீங்கள் துஆ செய்யும் பொழுது அவனுக்கு களப்பற்ற முறையில் துஆ செய்யுங்கள்ங்கிற கருத்து 40வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலையும் 40வது அத்தியாயத்தில் 65வது வசனத்திலையும் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கிறதாக இருந்தால் எப்படி கேட்கணும், பணிவு அடக்கத்தில் கேட்க வேண்டுமே தவிர அவருக்காக கூட இவருக்காக கூட கேட்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கு வந்து அவனா விரும்பி தான் தருவானே தவிர யாருக்காக வேண்டியா தருவானா, ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி சொன்னா தர்றது அவசியமா? அல்லாஹ் மனிதர்களுக்கு என்ன செய்வாங்க, சில நேரத்தில் பார்ப்பாங்க, ஒரு முதலாளி இருக்காரு, அவருடைய மகன் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காரு, ஒரு கடையில முதலாளி இருக்கிறாரு, நீங்க அந்த கடையில வேலை செய்றீங்க, அந்த முதலாளியுடைய பையன் இருக்கான்ல அவன் உங்களுக்கு நண்பராகவோ ஒரு தெரிஞ்சவராகவோ இருக்காருன்னு வைங்க. அப்ப நீங்க முதலாளிட்ட கேட்டீங்கன்னா உங்க பையன் நம்ம கூட்டாளி தான், நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னா மகனுக்காக வேண்டி இறக்கப்பட்டு அவர் செய்வார். என் மகனை எதுக்கு பாய்ச்சிக்கிறேன்னு நான் கோவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அல்ல வேண்டப்பட்ட ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு நண்பரா இருக்காரு, எம்எல்ஏ நம்ம பார்த்து கொடுங்க அப்படின்னு பயந்துகிட்டாவது கொடுப்பான். மந்திரி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக வைங்க, நீங்க அந்த கடையில் நன்கொடை கேட்டு போறீங்க, இல்லம்மா நம்ம மந்திரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தான் அப்படின்னு வார்த்தை விட்டேன்னு வைங்க, ஒன்னு தந்துருவான். ஒன்னு அடுத்தால் பேரை சொல்லும் போது தர்றதா இருந்தா அவர் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிற காரணத்தினால இவரை தவிர்க்க இயலாதுங்கிறதுக்காக தருவான், அல்லது பயந்துகிட்டு தருவான். இந்த மாதிரியான நிர்பந்தங்கள்னாலதான் மனுஷன் என்ன செய்யறான், தர்றான். நம்ம கொடுக்கலன்னா மகனுக்கு நமக்கு சண்டையா போயிடும், வீட்டுக்கு போனா கேள்வி கேட்பான், மந்திரி சொல்லி கொடுக்கலன்னா மந்திரினால சிக்கல் உண்டாகி போயிடும். இதுக்குத்தான் வந்து மனுஷன் கொடுக்குறான். ஒரு ஆள் சொல்லி கேட்டா தருவாங்க. எப்ப தருவாங்கன்னு கேட்டா அந்த ஆளுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்து அந்த ஆள் ஒரு சக்தி உள்ளவராகவோ அல்லது ஒரு உள்ளத்துல கவர்ந்தவராகவோ இருந்தாங்கன்னு சொன்னா கொடுப்பாங்கிறது உலகத்துக்கு சரிதான். அல்லாஹ் அப்படி யாருக்காக தரணுமா? ரசூலுல்லாஹ் கேட்டது இல்ல, அவங்க கேட்ட இல்லைன்ட்டாங்க போது அவங்களுக்காக எனக்கு தானே அப்படி தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயத்தை அவங்க கேட்டாங்க, அவங்க பெரியவாப்பாக்கு நேர்வழியை கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் நடக்காது, நான் நினைச்சாலும் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டான். அவங்க உகது போர்ல வந்து அவங்கள தாக்கணவங்களை அழிச்சு நாசமாக்கணும்னு நினைச்சாங்க, தோல்வி அடையணும்னு ரசூலுல்லாஹ் அவங்க நினைச்சாங்க, உனக்கு அதிகாரம் இல்லைன்ட்டான்ல. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவங்கவுங்க எத்தனை விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதையே அல்லாஹ் கொடுக்காம இருந்திருக்கான். நினைச்சா கொடுக்காம நினைச்சா இல்லைன்றான். நூஹ் நபி மகனுக்காக கேட்டாங்க, வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. அப்ப அந்த நபிமார்கள் அவங்க கேட்கும் பொழுது நினைச்சா தான் தருவோம், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கும் பொழுது நூஹ் நபிக்கு அவன் எனக்கு தாண்டா என்ன அர்த்தம்? நூஹ் நபிக்கே தரணும் அவசியம் இல்லை அவனுக்கு. நூஹ் நபியே போய் நின்றுட்டு கேட்டா கூட அவன் விரும்பினா தான் தருவான், இல்லைன்னா இல்ல. முழு அதிகாரம் அவன் தான். தருவதா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு யாருடைய நிர்பந்தமும் யாருடைய தயவும் யாருடைய அச்சமும் யாருடைய கருணையும் யாருடைய அன்பும் காரணமா இருக்க முடியாது. அவனா ஒரு முடிவு எடுப்பான், தருவான், இல்லைன்னா இல்லைன்றான். நூஹ் நபி லூத் நபிமாருடைய மனைவிமார்கள்லாம் காப்பாற்ற முடியாம அவங்க நரகத்தில் அனுப்பப்பட்டாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறானா இல்லையா? அவங்க ரெண்டு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப கட்டின மனைவிக்காக அவங்க 2 பேர் கேட்டா கூட நான் கொடுக்க மாட்டேங்கிறான்ல. அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்க தான் பர்மிஷன் கேட்டாங்க.
அல்லாஹ் என்னுடைய அம்மாவுக்கு நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அனுமதி கொடுன்னு கேட்டாங்க, முடியாதுன்ட்டான்ல. சும்மா போய் பார்த்துட்டு வர்றேன், அங்க போய் பார்த்துக்கிட்டான்ல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து பெரிய பெரிய நபிமார்கள் அவங்க விரும்பினதை அவங்களுக்கே கொடுக்கலங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க பொருட்டால் கேட்டா வரணும், அவங்கள சொல்லி நம்ம வாங்கிக்கலாம், எப்படி அவங்களுக்கு கிடைக்காத. அப்ப இது வந்து இறைவனை வந்து ஒரு கொச்சப்படுத்துற மாதிரியும், இறைவன் வந்து அடுத்த ஆள்களுக்கு பயந்து வாழ்ற மாதிரியும், அடுத்த ஆளுடைய தயவுல வாழ்ற மாதிரியும், அடுத்த ஆளை பகச்சிக்கிற இயலாதுன்ற நிலையில் அல்லாஹ் இருக்கிற மாதிரியும் ரசூலுல்லாஹி சொல்லிட்டு தராட்டி என்ன ஆகும் அப்படி அர்த்தமாகுது. ரசூலுல்லாஹி சொல்லி கேட்டுட்டாங்க கொடுக்கணும்னா பஞ்சாயத்து போயிடும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஏதாவது இருக்குதா? நீங்க யார் பேரையா சொல்லி கேட்டவன் தரலன்னா பஞ்சாயத்து போயிருமா? அப்ப எப்படி நீங்க அல்லாட்ட கேட்கறீங்க? அல்லாட்ட அவனை சொல்லி கேட்க வேண்டியதானே, அவன் தானே முழு அதிகாரி. முழு அதிகாரம் இல்லாதவன்ட்ட போய் இப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்கலாம். முழு அதிகாரம் உள்ளவன்ட்ட போய் அவன்கிட்ட கேட்ட வேண்டியதானே, அவன்கிட்ட கெஞ்சிட வேண்டியதானே, அவன்கிட்ட சரணடைஞ்ச வேண்டியதானே. இதை விளைவிக்கிறாத காரணத்தினால என்ன செய்யறாங்க, இப்படி செய்கிறார்கள். அது போக இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, புகார்ல ஒரு ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு பெரியார்கள் பொருட்டால நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று விடுவாங்க. ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், இவங்க சொல்லக்கூடிய கருத்து அதுல இல்ல. ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலம், அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க காலத்துல வந்து மழை பெய்யாம பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அப்பாஸை கூப்பிடுவாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா இருக்காங்கல்ல அப்பாஸ், அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, இறைவா நாங்க இதுவரைக்கும் உன்னுடைய நபி இடத்துல போய் என்ன செஞ்சோம், நாங்கள் உதவி தேடி கொண்டிருந்தோம், மழைக்காக வேண்டி என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தோம், நீனு மழை எங்களுக்கு தந்துகிட்டு இருந்த. இப்ப வந்து நாங்கள் அவங்களுடைய பெரியாப்பா வச்சு என்ன செய்யறோம், உன்கிட்ட கேட்கிறோம், நீ எங்களுக்கு மழையை கொடுப்பாயாகன்னு அவங்க கேட்பாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்வான், மழை இறக்குவான் அப்படிங்கிற செய்தி தான் அந்த செய்தி, புகாரில் வரக்கூடிய செய்தி. இது 1010வது ஹதீஸாகவும் 3710வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இது நல்லா விளங்கிக்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு ஜும்மாவில் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்திட்டு இருப்பாங்க. ஒரு கிராமவாசி வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே கால்நடையெல்லாம் செத்து விழுந்துகிட்டு இருக்கிறது, கிணத்துலாம் தண்ணி இல்லாம இருக்குது, தண்ணி இல்லாம நாங்க சிரமப்பட்டு இருக்கிறோம், நீங்க ஏதாவது அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. மெம்பர்ல நிற்கும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்திட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, அந்த கிராமவாசி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மெம்பர்ல நிக்கிற ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுவார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, அல்லாஹ் இடத்துல மெம்பர்ல இருந்து துஆ செய்வார்கள். அவங்களுடைய கைகளை உயர்த்தி வானம் வரைக்கும் உயர்த்தி அக்குள் தெரிகிற அளவுக்கு, மலைக்கு மட்டும் இப்படி வசதலான் இருக்குது மெம்பர்ல இருந்து கொண்டு, அப்படி மேல இப்படி வசதி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அவங்க திரும்பி போகும்போது என்ன இல்லை, எங்களுக்கு வீட்டுக்கு போக முடியல, அந்த அளவுக்கு மழை கொட்டுன்னு நினைஞ்சிச்சு, கொட்டினுச்சா ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வாரம் விடாத மழை. ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் சூரியனை பார்க்க முடியவில்லை, ஒரு வாரம் வரைக்கும் சூரியனை பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான மழை வந்து பெய்ய ஆரம்பித்தது. மறுவாரம் என்ன செய்யுது, அவரே எந்திரிக்கிறார், மழை நினைஞ்சு ஜும்மாவுக்கு வந்துட்டார். மறுவாரம் ரசூலுல்லாஹ் மெம்பர் நிற்கும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எல்லாம் அழிஞ்சு வீடெல்லாம் இடிஞ்சு விழுவுது, தண்ணியில மிதக்குது எல்லாம், என்னன்னு சொல்லி நீங்க துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இறைவா இதை சுற்றுப்புறத்துக்கு அனுப்பி விட்டுரு, மேனாடு சொல்லக்கூடாது. மழையை பொறுத்த வரைக்கும் மழை ஜாஸ்தியாக தான் என்ன செய்யணும், யாரெல்லாம் மழையை நிப்பாட்டுங்க கூடாது, தேவை உள்ள இடங்கள் உலகத்துக்கு நிறைய இருக்கிறது. அதனால எப்படி கேட்கணும், இறைவா இந்த மழையை தேவையுள்ள இடத்துக்கு அனுப்பி வைப்பாயாக என்ன செய்யணும், அப்படித்தான் கேட்கணும். நமக்கு வேணாண்டா இப்படி கேட்கணுமா, ரசூல் அப்படி கற்று தர்றாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இதை எங்களுடைய சுற்றுப்புறத்து ஊர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டு எங்களுக்கு கேடு இல்லாம பாத்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. உடனே வந்து என்ன ஆச்சு, மழை நின்றுச்சு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருந்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் துஆ செய்ய சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்வார்கள், உடனே மழையும் பெய்யும். அது மாதிரி இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, உமருடைய ஆட்சி காலம். அப்பதான் அந்த சம்பவத்தில் சொல்லி காட்டுறாங்க, இதா கஹத்து அவர்களுக்கு பஞ்சம் ஏற்படும் போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் பஞ்சம் ஏற்படும் பொழுது, இஸ்தஸ்கா பில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸை கொண்டு மழை தேடுவார்கள். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிந்தி அப்பாஸை கொண்டு மழை தேடுவார்கள். மழை தேடும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம இறைவா இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி நபியினா, இதுவரைக்கும் உன்னுடைய நபியை கொண்டு நாங்கள் வந்து உதவி தேடி கொண்டிருந்தோம். உன் நபி இருந்தாங்க, உன் நபியை கொண்டு உதவி தேடி கொண்டிருந்தோம். இப்ப துஸ்கீனா, நீ எங்களுக்கு மழை பொழிய வைத்துக் கொண்டு இருந்தாய். இன்னா நத்தவஸ்ஸலு இலைக்க, இப்ப நாங்க உன்னிடத்துல உதவி தேடுகிறோம். பி அம்மி நபியினா, எங்கள் நபியுடைய பெரிய வாப்பா இருக்கார்ல, பெரிய தந்தை,
அவரை கொண்டு உன்னிடத்துல நாங்கள் மழையை தேடுகிறோம், ஃபர்ஸ்ட்னா மழை பொழிய செய்வாயாக அவங்க கேட்பாங்க. உடனே போய் மழை பெஞ்சிரும். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, மழை யார் பொருட்டால கேட்டிருக்கிறாங்க? அப்பாஸ் பொருட்டால் மழை கேட்டிருக்கிறார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள அல்லாஹ்ட்ட கேட்ட வேண்டியதான அப்பாஸ் பொருட்டால் மழை கேட்டிருக்கிறார்கள், அப்பாஸ் வச்சு கேட்டிருக்கிறார்கள், அப்பாஸுக்காக மழை கேட்டிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? நம்ம ஒரு ஆள் பொருட்டால அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் கேட்கலாம் தெரியுதுன்னு ஒரு வார்த்தை வைப்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் இல்லைன்றாலும் வச்சுக்கணும் பேச்சுக்கு. இவங்க சொல்ற அந்த அர்த்தம் இருந்தாலும் இது மார்க்காதாரமாகுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஒரு சொல், இது உமர் ரலியல்லாஹுடைய ஒரு செயல். உமர் ரலியல்லாஹுடைய செயல் மார்க்கத்தில் ஆதாரமாகுமான்னா ஆகாது. குர்ஆன்ல இருந்தா தான் ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டா தான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் சம்பந்தம் இல்லாம அபூபக்கரோ உமரோ வேற யாரோ செஞ்சு இருந்தாலும் அது முதல்ல ஆதாரமாகாதுங்கிற உங்களுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இதையும் எப்ப கொண்டாந்து சொல்ற? ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னா காட்டுப்பா, உமர் ரலியல்லாஹு சொன்னதுக்கு நீ காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். உமர் ரலியல்லாஹு மட்டும் கிடையாது, அவங்க நம்மளெல்லாம் விட பல மடங்கு உயர்ந்தவர்கள் தான். ஆனா வஹி வராது, அல்லாஹ்விடத்திலிருந்து அவங்களுக்கு செய்திலாம் வராது, சட்டங்கள்லாம் வராது. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த செய்தியை தான் நம்ம ஏற்று பின்பற்றணுமே தவிர அவங்களா சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றக்கூடாது. அதுவே நமக்கு தௌஹீதுல இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவே போதுமான ஒரு ஆன்சர் தான். இது மற்றவங்களுக்கு ஏன் உமர் ரலியல்லாஹு சொன்னா எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்வதாக இருந்தால் இதுல என்ன இருக்குது? அப்பாஸுடைய பொருட்டால் கேட்டாங்கன்னு அர்த்தம் செய்யறீங்கள, சரி அப்படி கேட்கிறாங்க. பொருட்டால கேட்கறதுக்கு உசுரோட இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவனே பொருட்டால் கேட்கலாம்ல. பொருட்டால் கேட்கறதா இருந்தா இப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவனே யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொருட்டால இப்பவும் மழை போடுன்னு கேட்கலாமே. ஒரு ஆள்கிட்ட போய் துஆ செய்யுங்கன்னு சொல்வதற்கு தான் ஒரு உசுரோட இருக்கணும். அவர் போன பிறகு அவருக்காக எங்களுக்கு தாய் என்று கேட்பதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு யாரையும் சொல்லியிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் பொருட்டால கேட்டுக்கலாமா? இப்பவும் கேட்கலாமே. அப்பாஸை விட ரசூலுல்லாஹ் பெற்று பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு பெற்று இல்லையா? அப்ப உயிரோட ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தோம். ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு இவர்கிட்ட கேட்கிறோம். அர்த்தம் என்னது? ரசூலுல்லாஹ்ட்ட துஆ தான் கேட்டார்கள், அர்த்தம் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்துகிட்டு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? மழை இல்லைன்னா ரசூலுல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அது கேட்கலாம். இப்போ நம்ம யார் நல்லவர்னு நினைக்கிறோமோ, நம்மளா ஒரு ஆள் நல்லவர்னு நினைக்கிறோம், இவர் கொஞ்சம் நல்ல ஆளா இருக்கு, நீங்க அல்லாஹ்வுக்காக நீங்க துஆ செய்யுங்க, மலை தொழுகை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நமக்கு யார் நல்லவர் மாதிரி தெரியுதோ நீங்க அல்லாஹ்ட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்கன்றா அது தப்பா? மார்க்கத்துல அது தப்பு கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்கறது தானே. நல்லவரா இருந்தா தந்துட்டு போறான், இல்லைன்னா இல்லைன்னு போறான், பெரிய மேட்டர் கிடையாது. உயிரோட உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் துஆ செய்யுங்கன்னு சொல்வது மார்க்கத்துல தப்பு இல்ல. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் பொருட்டால கேட்டார்களா, அப்பாஸ்ட துஆ செய்ய சொன்னார்களா? இது எப்படி புரிந்து கொள்வது? அப்பாஸ் பொருட்டால் கேட்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பொருட்டால கேட்டிருக்கலாமே. மூத்தா போனதுக்கும் பொருட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உயிரோட துஆ செய்ய கேட்பதாக இருந்தால் உயிரோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் உயிரோட இருந்தாங்க, துஆ செய்ய சொல்லலாம். இப்ப ரசூலுல்லாஹ் உயிரோட இல்ல, அப்பாஸ் போய் துஆ செய்ய சொன்னோம், அந்த அர்த்தம் தான் இதுல. அப்ப அப்பாஸை கொண்டு நாங்கள் உதவி தேடணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பெரியாப்பா இருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அதனால தருமா, நீங்க பெரிய மனுஷராக இருக்கிறீங்க, இந்த மாதிரியான உதவியை தான் இந்த இடத்துல அவங்க உமர் ரலியல்லாஹு சொல்லி இருக்க முடியுமே தவிர பொருட்டால் கேட்பார்கள்ங்கிற அர்த்தம் வரவே வராது. வரும்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் இப்போ இவன் பொருட்டால கேட்கறான். இன்னைக்கு இந்த கபர் வணங்கலாம் என்ன பண்றான்னு கேட்டா, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் அதை கூடியதை கூட இன்னைக்கு வரைக்கும் கேட்கறான். நீ இன்னைக்கு 14 நூற்றாண்டுக்கு பிறகு கேட்கலாம்டா, உமர் ஏன் கேட்க கூடாது? நீ இப்பவே என்ன செய்யற? அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் கேட்கத்தானே செய்யற, அதைத்தான் நியாயப்படுத்திட்டு இருக்கிற. அப்படி இருக்குமே. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் விட அப்பாஸ் பெரியாளா கருதிட்டாங்களா? இல்ல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க? அவங்க காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மழை தேவை என்றால் ரசூலுல்லாஹ் போய் சந்தித்து எங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அந்த சமூகத்தில் ஒரு பெரிய மனிதர் அப்பாஸ் இருக்கிறார், வயசுமே பெரியவரா இருக்காரு, ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க கொஞ்சம் பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்று கேட்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் கூடும். இதுதான் இந்த செய்தியில விளங்கப்படுற செய்தியை தவிர அவர் பொருட்டால கேட்டாங்கிற ஒரு அர்த்தம் என்ன செய்யாது, வராது. இன்னும் சொல்ல போனா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு கேட்க வழி இருக்கும்போது அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை கொண்டு கேட்க மாட்டாங்க சஹாபாக்கள். அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல குபான்ற ஒரு பகுதி இருக்குல்ல, குபாவில தான் முதல்ல தங்கினாங்க. மதீனாவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மதீனாவுக்கு மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மதீனாவுக்கு போகாம குபா என்கிற ஊருக்கு வெளியே இருக்கிற குபாங்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி அங்க சில காலம் ரசூலுல்லாஹ் தங்கினாங்க.
வாரம் அந்த குபாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டு வருவாங்க. அந்த குபாவில் உள்ள மக்களுக்கு மத்தியில 2 கோஷ்டியா போய் அடிதடி உண்டாயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வருது, போடுறாங்க குபாவில் இந்த மாதிரி வரக்கூடாது, அந்த மக்கள் மத்தியிலே சண்டை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வேகமா அங்க குபாவுக்கு ஓடுறாங்க, பிரச்சனையாமலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் பண்ணி வைப்பதற்காக போறாங்க. போனா லுஹர் தொழுகைக்கு வர லேட் ஆகிட்டுது. இப்போ காலையில 10 மணிக்கோ 11 மணிக்கோ போயிருப்பாங்க. இங்க மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, இங்க மதீனாவுல உள்ள பள்ளி, அங்க தொழுகைக்கு டைம் ஆகுது, ரசூலுல்லாஹ்வை காணோம். உடனே இருந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சொல்லி நீங்க தொழுகை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாங்க, ஜமாத்தை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நடத்த ஆரம்பிச்ச உடனே மக்கள் பின்பற்றி தொழுகிறாங்க. அங்க வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா என்ன செய்யறாங்க, தொழுகை மக்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி வேகமா வர்றாங்க. வந்த உடனே இருந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, என்ன நீ பாட்டு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க தொழுகையில இருந்துகிட்ட. எதனால, ரசூலுல்லாஹ் வந்த பிறகு இவர் ஏன் இமாமத்தி செய்யறாரு. அபூபக்கர் என்ன செய்யற பார்த்துக்கிட்டே செய்யறாரு, அவர் ரிவர்ஸ் ஆயிடுறாரு. திரும்பி பார்த்து விட்டு அவர் திரும்பி பார்க்கவே மாட்டாரு, பழக்கம் இல்லையா. இந்த கை தட்டுதல் அதிகமான உடனே அவர் அபூபக்கர் என்ன செய்யறாரு, திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்த உடனே ரசூலுல்லாஹ் போய் என்னஞ்சாங்க, இமாமத்தை நின்று தொழுவிக்கிறாங்க. அப்ப தொழுது முடிச்சு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என் தொழுகை நடக்கிட்டு தானே இருந்தேன், நான் வந்தா நீ எதுக்கு பின்னாடி வரணும், நான் உன்னை பின்பற்றி தொழுவான்ல. நீங்க இருக்கும்போது அபூ குஹாபாவுடைய மகன் எப்படின்னா, அபூ குஹாபாங்கிறது அபூபக்கர் வாப்பா பேரு. அவங்க சொல்றாங்க, அபூ குஹாபாவுடைய மகன் எப்படி நான் தொழுவிக்கிறது, நீங்க ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நான் தொழுவிக்கலாமா, அதுக்கு தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன வழங்குது, அபூபக்கரா இருந்தாலும் சரி சஹாபாக்களா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் வந்துட்டா அடுத்த ஆளை தேட மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்கும் போது அபூபக்கரை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்த உடனே யாரை ஏத்துக்கிற தயாரா இல்ல, அபூபக்கர் இமாமை ஏத்துக்கிற தயாரா இல்ல, கையை தட்டி வெளியே வான்னு விட்டாங்க. அதுதான் சஹாபாக்களுடைய பழக்கமா இருக்கும்போது, அப்ப ரசூலுல்லாஹ்வை கொண்டு வசீலா தேட வழி இருக்கு, இதுக்கு அப்பாஸ் கொண்டு தேடினாங்க. ரசூலுல்லாஹ்வை கொண்டு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் போட்டால் தாண்டிக்கும் கேட்கலாம் தானே. அப்ப ரசூலுல்லாஹ் பொருட்டுங்க மேட்டரே கிடையாது. துஆ கோருவதா இருந்தால் உயிரோடு இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட போய் துஆ செய்யுங்கன்னு கேட்பதாக இருந்தால் உயிரோடு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டாங்க, உயிரோடு இல்லைன்ற உடனே உயிரோடு இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்கறாங்க. இதுதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்பது என்ன செய்யும், சாதாரணமா சிந்தித்து பார்த்தாலும் கூட நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இதை ஒரு ஆதாரமாக காட்டி என்ன செய்வாங்க, இதை செய்வாங்க. அதுபோக இதுக்கு ஒரு பதிலும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாஸை கொண்டு எதுக்கு கேட்டாங்கன்னா, பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு சின்ன ஆளை கொண்டும் வசீலா தேடலான்னு காட்டுறதுக்கு செஞ்சாங்க. பெரிய ஆள் ரசூலுல்லாஹ் பேர்ல தான் தேடணும். அது தேடணுன்றாலும் அவரை விட சின்ன ஆள் தான் அப்பாஸ். இருந்தாலும் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கும் பொழுது சின்ன ஆள் பொருட்டாலையும் தேடலான்னு கற்றுத்தரணும்ல, அதுக்காக வேண்டி அவர்கள் செஞ்சார்கள் அப்படின்னு ஒரு டயலாக் பண்ணி என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்துவாங்க. அதுவும் பொருந்தாதீங்க, அப்படி கற்றுத்தரந்த ஒரு தடவை அப்படி செஞ்சிருக்கணும். இதுல எப்படி வருதுன்னா, காண இதா கஹத்து, பஞ்சம் ஏற்படும் பொழுதெல்லாம் இப்படிதான் செய்வாங்க. ஒரு தடவை கூட அவங்க ரசூலுல்லாஹ் பொருட்டால் கேட்டதே கிடையாது. எப்போதும் அப்பாஸ் இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அப்பாஸ் தான் போய் கேட்டிருக்கிறாங்கன்னு வருது. அப்ப கற்றுத்தருவதா இருந்தா ஒரு தடவை தான் செஞ்சிருப்பாங்க. அவங்க காலமெல்லாம் மழை இல்லைன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க, அப்பாஸ் நீங்க துஆ செய்யுங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்வார்களே தவிர ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்த மாட்டார்கள். இதுல என்ன விளங்குறது, ஒரு ஆளுடைய பொருட்டால் என்று கேட்பது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தில் 56, 57 வசனத்துல இவர்கள் சொல்ற அர்த்தம் இல்ல, வசீலாவுக்கு அந்த அர்த்தம் இல்லை என்பதை காட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்கா காபிர்கள் வந்து ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். தேவதைகள் என்று பெயர்ல என்ன செய்வாங்க, ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஜின்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. இந்த ஜின்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு நபியா அனுப்பப்பட்ட மாதிரி ஜின்களுக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த ஜின்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கிட்ட பிறகு இவங்க ஜின்னை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குலிது உள்ளதீன ஸஅம்தும் மின் தூனிஹி, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு எந்த ஜின்களை அழைக்கிறீர்களோ அவர்கள் வந்து ஃபலா யம்லிகூன கஷ்பல் துர்ரியான்குமலா தஹ்வீலா, உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு அதிகாரம் படைத்தவர்களாக இல்லை. உலாயிக்கல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்களே நீங்கள் யாரை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் உங்களுக்கு உதவிக்காக வேண்டி அவங்களே இறைவன்ட்ட வசீலாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களே இறைவன்ட்ட என்ன செய்யறாங்க, வசீலா தேடுகிறார்கள். ஐயுஹும் அக்ரபு, அவர்கள் யார் ரொம்ப நெருக்கமானவர்களோ அவங்களே அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடுகிறார்கள்னா என்ன அர்த்தம், நல்ல அமல்களை செஞ்சு அவங்களே என்ன செய்யறாங்க, இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 17வது அத்தியாயம் 56, 57 வசனத்தில் இங்கே பார்க்கலாம்.
இது எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம். எந்த வசனம் வசீலா தேடுவதற்கு ஆதாரமா காட்டுறாங்கல்ல, அதனுடைய சரியான அர்த்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னா யாயுகல்லதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். இந்த நம்பிக்கை கொண்டவர்களே என்று சொன்னா அதுல எல்லாரும் அடங்குவாங்கல்ல, நீங்க அடங்குவீங்க, நான் அடங்குவேன், சஹாபாக்கள் அடங்குவாங்க, தாபியீன்கள் அடங்குவாங்க, ரசூலுல்லாஹ் அடங்குவாங்க. மூமின்களே அல்லாஹ் கூப்பிட்டா அதுல ரசூலுல்லாஹ் அடங்குவாங்க தானே, ரசூலுல்லாஹ் சேர்த்து அல்லாஹ் கூப்பிடுறான். மூமின்களே இத்தக்குள்ளாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்ங்கிறான். இந்த அல்லாஹ்வை பயப்படுறது என்பது எல்லாருக்கும் உள்ளது தானே. அதை நீங்களும் பயப்படணும், நானும் பயப்படணும், சஹாபாக்களும் பயப்படணும், ரசூலுல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ்வை பயப்படுங்கள்னு கட்டளை. ஒபுத்தகு இலையில் வசீலா, அல்லாஹ்விடத்துல வசீலாவை தேடுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். இந்த வசீலா தேடுங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தானே. வசீலா தேடுங்கள் சொல்றது நீ எந்த அவுலியாவை சொல்றியோ அவர் மூமின் தானப்பா, அவர்களுக்கு வசீலா தேட வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மூமின் தானே, அவங்களுக்கு என்ன கட்டளை இருக்கு, மூமின்களை நல்லா கூப்பிடுறான். மூமின்கள் அத்தனை பேருக்கும் கட்டளை இடுறான் வசீலா தேடுங்கள். இந்த வசீலா தேடுங்கள்ங்கிற கட்டளை சாதாரண மக்களுக்கு போட்டு பெரியார்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீ பெரியார்கள் பொருட்டாளன்னு கேட்டுட்டு போயிடலாம். இந்த கட்டளை யாருக்கெல்லாம் உரியது, எல்லா முஸ்லீமுக்கும் உரியது. அப்ப முஸ்லீம்களே அல்லாஹ் கூப்பிட்டு என்ன பண்றான்னு கேட்டா வசீலாவை தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் வசீலா தேடணும்ல, வசீலாவுக்கு ஒரு ஆளை பிடிச்சி தொங்குறதுன்னு அர்த்தமா இருந்தால் அப்ப ரசூலுல்லாஹ் யாரை பிடிச்சி தொங்குனாங்க, அவங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் இப்ராஹிம் நபி பொருட்டால், இஸ்மாயில் நபி பொருட்டால் அல்லது ஆதம் நபி பொருட்டான்னு கேட்டாங்களா ஒரு நாளாச்சு? நீ வசீலான ஒரு ஆளை பிடிக்கிறதுன்னு நீ அர்த்தம் செய்யற. வசீலான என்ன அர்த்தமா, அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் கேட்கிறதா நீ அர்த்தம் புரியல. இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்படுத்தணுமா இல்லையா? மூமின்களேன்னு கூப்பிட்டு அல்ல வசீலா தேட சொல்லுகிறான். வசீலாண்ட அமல் செய்யுங்கன்னு அர்த்தம். அமல் செய்யுங்க அர்த்தம் வச்சா ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்க, நம்ம செஞ்சது கூட செஞ்சாங்க. அமலை கொண்டு நெருங்குதல் என்று நீங்க இதுக்கு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி அமலை கொண்டு நெருங்குனீங்களோ இதை விட பல நூறு மடங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல் செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கினாங்க. இப்போ ஒரு ஆளை பிடிச்ச தொங்குங்கன்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வசீலாவை தேட வேண்டும். அப்ப நீங்க சொல்றபடி என்ன பண்ணிருக்கானே, அவங்க ஒவ்வொரு துவாவும் செய்யும் போது யா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு இந்த துவாவை இப்ராஹிம் நபிக்காக வேண்டி ஏத்துக்க, இந்த துவாவை இஸ்மாயில் நபிக்காக வேண்டி ஏத்துக்க, இந்த துவாவை வந்து சாலிஹ் நபிக்காக வேண்டி ஏத்துக்க, பொருட்டாளை ஏத்துக்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஒரு துவா இருக்குதா, ஒரு தடவை செஞ்சிருக்கிறாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்களா? அப்ப இந்த வசீலா தேடுங்கள் என்ற கட்டளை வந்து நீ அவுலியாங்கிரி அப்துல் காதர் ஜிலானி அவருக்கு வசீலா தேடணுமே, அவர் எப்படி யாரை போய் தேடுவாரு? ரசூலுல்லாஹ் பொருட்டால் நீ சொல்லிவிட்ட, ரசூலுல்லாஹ் ஒரு ஆளத்தை தேடி ஆகணுமே, வசீலாவை தேட சொல்லியிருக்கு. உன் அர்த்தப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிக்கிறது அதுக்கு அர்த்தமா இருக்குமே. ஆனால் நீ யாரையெல்லாம் வசீலான்னு சொல்றிய அவருக்கும் அந்த கட்டளை இருக்குது, அவர் யாரை போய் தேடுவாரு? இப்படி சிந்தித்து பார்த்தாலே என்ன செய்யலாம், இதுக்கு அர்த்தம் இது இல்ல. இறைவனை நெருங்குவதற்கு நல்ல அமல்கள் செய்யணும், நல்ல அமல் தான் வசீலா. சும்மா சும்மா போய் அல்லாட்ட கேட்காம நம்ம என்னத்தையா செஞ்சுட்டு ஒரு நோன்பு தொழுகை தர்மம் ஏதாவது இருக்கிறது தஸ்பீஹ் குர்ஆன் ஓதுறது இப்படி என்ன மாதிரி ஒரு காரியத்தை செய்து விட்டு இறைவா எனக்கு அப்படி இதை கொடுன்னு கேட்கணும். அதைத்தான் இல்ல இதுல கட்டுத்தரலான்னு விளங்காம இப்படி ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர்.